ஸோ அதாவது லெகசியான அவதார் ஃப்ரான்ச்சைஸில் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் வே ஆஃப் வாட்டர் படத்தோட சீக்குவலாகவும் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜேம்ஸ் கேமரானை பொறுத்தளவு இந்த மூவியோட ட்ரெய்லர்லேயே வந்துட்டு முக்கியமான சில டாட்ஸ் கிரிப்பிங் போர்ஷன்ஸில் உள்ள டாட்ஸ் எல்லாம் ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டார், ரிவீல் பண்ணிட்டார். அதுக்கு என்ன காரணம்னா கான்ஃபிடென்ட்டாக அவர் நம்புகிறாரு. இது வந்து ஒரு சைஃபி, ஒரு ஆக்ஷன் த்ரில்லரோ இல்லை க்ரைம் த்ரில்லரோ கிடையாது. இது ஒரு எப்பிக் சைஃபி ஆக்ஷன் ட்ராமா தான். ஸோ அதனால் நான் காட்ட போகிறது வந்துட்டு ஒரு அன்இமேஜினபிள் பிளானட்டான பாண்டோராவில் ஜைஜாண்டிக் ட்ரீஸ் அதில் வாழக்கூடிய நவி அப்படின்ற கிளான்ஸ், அதோடய அந்த பிளானட்டை ஷேர் பண்ணியிருக்கு செவரல் டைப்ஸ் ஆஃப் கிளான்ஸ், வாட்டர் கிளான், ஃபயர் கிளான், இந்த மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அன்கேனி கிரியேச்சர்ஸ், அன்சைன்டிஃபிக் வைல்ட் லைஃப், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் சினிமேட்டிக் வியூ ஆஃப் மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்துட்டு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஜேக் அண்ட் நெட்டிரி ஃபேமிலி கிராப்பிள்ஸ் வித் கிரீஃப் ஆஃப்டர் நெட்டியாம்ஸ் டெத், என்கவுண்டரிங் எ நியூ அக்ரெசிவ் நாவி ட்ரைப், த ஆஸ் பீப்புள் ஹூ த ஃபயரி வாராங் லீட்ஸ் as the conflict on Pandora escalates, a new moral focus emerges. Now the story takes place only a couple of weeks following the way of water. ஜேக் சில்லி, அவரோட ஒய்ஃப் நெத்திரி, இவங்க எல்லாருமே பசங்களோட ஹியூமன் அடாப்டட் சன்னான ஸ்பைடர் எல்லாருமே வாட்டர் கிளானில் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. பட் இவங்களுக்குள்ள அந்த சஃபரிங், தன்னோட பையனை இழந்த அந்த பாதிப்பு, அதுலேருந்து இன்னும் இவங்க மீண்டு வரல. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் பாண்டோராவில் இன்னொரு கிளான், அதாவது இந்த ஃபயர் ஆஸ் அப்படின்ற ஒரு கிளான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபயரி வாராங் அப்படின்றவங்க தான் லீட் பண்ணுறாங்க, ஒரு விமன். இப்போ இவங்க என்னென்னா, எங்களோட கிளானை வந்து மவுண்டன்லேருந்து வந்த ஒரு ஃபயர் தான் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு எங்களோட ட்ரீயை. ஸோ அப்போ ஏவா அப்படின்ற உங்களோட காட் ஹெல்ப்புக்கு வரலை. ஸோ இதனால் கடவுளை நம்புகிற அந்த கிளான்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க யாரோட கைகோர்க்குறாங்கன்னா, ஸ்டீஃபன் லாங், அதாவது மைல்ஸ் குவார்ட்ஸ், அவரோட கைகோர்த்து இந்த பீப்புளை அழிச்சே ஆகணும்னு ஒரு முடிவோடு வர்றாங்க. ஸோ இதுலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியுமே. ஸோ பாண்டோராவை எப்படியாவது கேப்சர் பண்ணணும்னு ஹியூமன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ இந்த படத்தில் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் that gives the humans an opportunity through possible reverse engineering of breathing on Pandora without any mask அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. மாஸ்கே இல்லாமல் ஒரு விஷயத்தை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அவங்க சாதிச்சிட்டாங்கன்னா என்டையர் பிளானட்டையுமே, ஸோ அந்த ட்ரைப்ஸ் அவங்க யாருமே இல்லாமல் த்ரூ அவுட் ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் ஜேக் சல்லி வந்து அவரோட அந்த ஃபோர்ஸோட வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இதில் இவர் ஜெயிக்கிறாரா அப்படின்ற அந்த விஷயம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அடுத்து முக்கியமாக சாம் வொர்திங்டன், இன்சியல் கேட்வே ஆஃப் பாண்டோரா, இந்த வேர்ல்டில் அவரோட இந்த ஃப்ரான்ச்சைஸ் படங்களில் எத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு. ஒன்ஸ் அகெயின் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த படத்தையுமே தாங்கிறது இவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். இவர் கொடுக்குற ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு இவர் போட்ட எஃபர்ட், இது எல்லாம் இந்த படத்தை முக்கியமாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு ரீசன். அடுத்து முக்கியமாக ஆன்டகனிஸ்டுக்குனே அளவெடுத்து செஞ்ச ஸ்டீஃபன் லாங் மெரட்டலான பர்ஃபார்மன்ஸை இந்த படம் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எமோஷன் கலந்த ஒரு சில சீக்வன்ஸ்லையுமே சரி, அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த அந்த கண்களில் அந்த ஆங்கர் அப்படின்றத கொண்டுட்டு வர விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே சரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற பர்பஸ்க்கு முக்கியமாக இந்த படத்தை ஹோல்ட் பண்ணுறது. ஸோ அடுத்து ஜோயி சால்தானியா, அவங்களுமே சரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் படங்கள்லேயும் சரி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது கூட குறைச்சி அப்படின்னு சொல்ல முடியாது, பர்ஃபெக்ட் மெஷர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஒரு விஸ்வலி ஸ்டன்னிங் ஃபீஸ்ட், இன்க்ரெடிபிள் ஃபில்ம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு முக்கிய காரணம் எவ்ரி ஒன் ஹூ ஹாஸ் ஒர்க்ட் இன் சிஜிஐ டீம், அவங்க எல்லாருக்குமே நம்ம ஸ்டார்ஸ் கொடுத்தே ஆகணும். த கிறிஸ்டல் கிளாரிட்டி ஆஃப் ரசல் கார்பெண்டர் சினிமாட்டோகிராஃபி இஸ் ஆஃபன் அன்னர்விங் as is the uncanny nature of Pandora computer generated flora and fauna which never seem truly alive and vital அப்படின்னு தான் சொல்லணும். டோர்க் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி கிரியேச்சர், ஸோ அதோட அந்த ஃப்ளையிங் ட்ராகன் அது வரக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் டூல்குன் அப்படின்ற வாட்டரில் வரக்கூடிய அந்த கிரியேச்சர் வரக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு விஸ்வலி ட்ரீட் டு ஐஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லாங் மூவி, அதனால என்னன்னு தெரியல, ஒவ்வொரு சீக்வன்ஸையும் ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த கேரக்டரோட இன்டென்ஷன் இது, அடுத்து இந்த கேரக்டர் இது இந்த விஷயங்கள் பண்ண போகுது அப்படின்ற அந்த டைம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க.
ஸ்டீஃபன் லாங் வந்து ஓப்பனிங் சீன்லேயே கிட்டத்தட்ட ஹீரோவை கேப்சர் பண்ணுற லெவலுக்கு வந்துருவார். பட் திருப்பி அவர் ரிட்டர்ன் போய் இன்னொரு டீமை கூட்டிகிட்டு வருவார். அந்த இடத்துல ரொம்ப சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்திருக்காங்க. அண்டர் வாட்டர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு அந்த அனிமல்ஸ், அந்த வைல்ட் லைஃப் அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது, அந்த கிரியேச்சர்ஸை கொண்டு வரது, அதுக்கு எடுத்துக்கிட்ட டைமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டைம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப எடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. விசுவலி ஸ்டன்னிங்காக இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே பார்க்கும்போது போரிங்கான ஒரு ஃபீல் வருது. குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த ரெண்டில் என்ன ஸ்டோரியோ அதே தான் இதுலேயும். புதுசாக எதுவும் இல்லை. புதுசாக சுவாரஸ்யமாக எந்த கேரக்டரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணலை. ஒரு 1-2 கேரக்டர்ஸ் வருதே தவிர அது எந்த விதமான இம்பேக்டையும் க்ரியேட் பண்ணலை. இது ஒரு பெஸ்ட்டு ஃபில்மான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் ஒரு பெஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்களோட பார்க்குறக்கா அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.